ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்காகவே கரண்ட் அஃபேர்ஸை சுட சுட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்திருக்கோம். ஆமா சிபி, இன்னைக்கு நாம பார்க்க போறது நவம்பர் 12, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். அப்சல்யூட்லி. அந்த பிடிஎஃபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்துன்னு சும்மா சொல்லல. ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலுடன் படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ஞ்சு மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு குறைவான கண்டென்ட்ல ஆனா அதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி கியூரேட் பண்றாங்க. சூப்பர்ல. சோ அந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி நிலா, இன்னைக்கான முதல் நியூஸ்க்கு போலாமா? டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆந்திர பிரதேஷுக்கு PMJAY ஸ்கீம் கீழே 358.82 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காரு. ஓ, 358.82 கோடியா? எதுக்காக இந்த ஃபண்ட் நிலா? இது ஆந்திரால இருக்கிற ரிமோட் ட்ரைபல் ரீஜன்ஸ்ல ரூரல் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் கட்டுறதுக்காக. குறிப்பா PVTGS, அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிற இடங்கள்ல கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றது தான் எய்ம். அவங்களுக்கு எசென்ஷியல் சர்வீசஸ் சுலபமா கிடைக்க இது உதவும். கிரேட் இனிஷியேட்டிவ். பழங்குடியின மக்களுக்கு சாலை வசதி ரொம்ப முக்கியம். அடுத்து பேங்கிங் செக்டார்ல என்ன இருக்கு? RBI ஜூனியோ பேமெண்ட்ஸ்க்கு PPI லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல். ஒரு நிமிஷம், PPIனா என்னது? கொஞ்சம் சுருக்கமா சொல்லு. PPIனா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பேடிஎம் வாலெட், அமேசான் பே மாதிரி தான். காசை லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜூனியாக்கு இந்த லைசன்ஸ் கிடைச்சதால அவங்க UPIயோட இணைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் வாலெட்டை ஆஃபர் பண்ணலாம். அப்போ இதனால என்ன யூஸ்? முக்கியமான யூஸ் என்னன்னா, பேங்க் அக்கவுண்ட் இல்லாத குழந்தைகள் அண்ட் யங் அடல்ட்ஸ் கூட இனி UPI பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். அவங்க பாக்கெட் மணியே இதுல போட்டுக்கலாம். செம்மல்ல? அடடே, இனி பசங்க கடையில போய் அண்ணா ஜிபே நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க போல. அடுத்த நியூஸ். SBI இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது IIBXல தங்களோட முதல் கோல்ட் ட்ரேட பண்ணிருக்காங்க. புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் தங்கத்துக்கான பங்குச்சந்தை மாதிரியா? எக்ஸாக்ட்லி. இது இந்தியால இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இதுல SBI ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிளையண்டா ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதனால ஜுவல்லர்ஸ், புல்லியன் டீலர்ஸ்க்கெல்லாம் SBI ஒரு இன்டர்மீடியரியா இருந்து IIBX பிளாட்ஃபார்ம் வழியா தங்கம் இம்போர்ட் பண்ண ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஓ, அப்போ தங்கம் வாங்குறது இன்னும் ஈஸி ஆகும். இதுல SBIக்கு வேற என்ன பெருமை இருக்கு? 2024ல IIBXல ஒரு ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பரா ரெஜிஸ்டர் ஆன முதல் பேங்க் நம்ம SBI தான். அப்படியே SBI பத்தி சில ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். சேர்மன் CS ஷெட்டி, ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1955. மனசுல வச்சுக்கோங்க. நோட்டட். அடுத்த அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு வந்தாச்சு. IIT ரோபார் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. யாரு கூட? IDGI டென் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட. இந்தியாவோட முதல் இண்டஸ்ட்ரி ஆங்கர்ட் சப்சி பைப்லைன் டிசைன் ப்ரோக்ராம லான்ச் பண்றதுக்காக. சப்சி பைப்லைனா? கடலுக்கு அடியில போற பைப்லைனா? கரெக்ட். இந்த கொலாபரேஷன் 5 வருஷத்துக்கு வேலிட். இனி வெளிநாட்டு எக்ஸ்பர்டீஸை சார்ந்து இருக்கிறத குறைக்கலாம். நம்மளும் கெத்து காட்டலாம். மேக் இன் இந்தியா இந்த சூப்பர். அடுத்த MOU? இது ஒரு ரினியூவல். நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் ICMR கூட MOUவை ரினியூ பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த 3 பெரிய அமைப்புகளும் சேர்றாங்க? இந்தியால எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் கேர் டிசிஷன் மேக்கிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. அதாவது ஆதாரங்களோட அடிப்படையில மருத்துவ முடிவுகளை எடுக்க. குறிப்பா ABPMJAY ஸ்கீம்ல மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் ரேட்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஃப்ளோஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மாதிரியான விஷயங்கள்ல கொலாபரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட்ல ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனையும் சேர்த்திருக்காங்க. ஹெல்த் செக்டார்ல ஒரு பெரிய ஸ்டெப் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க எல்லாரும்
கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மறக்காம ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்களா? கவலையை விடுங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா வாழ்க்கையில மறக்கவே முடியாது. சீரியஸ்லி இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. பேக் டு தி நியூஸ். இந்தியா அண்ட் டென்மார்க் இண்டோ-டேனிஷ் பிசினஸ் கவுன்சில கோப்பன்ஹேகன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. டென்மார்க்கா? பைலேட்டரல் டைஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தானே? ஆமா, இந்த கவுன்சில் இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும். இந்தியா டென்மார்க் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸோட 75th ஆனிவர்சரியில இதை லான்ச் பண்ணிருக்காங்க. நைஸ். அடுத்த அக்ரிமெண்ட்? SECI, அதாவது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், NHAI கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. NHAIன்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தானே? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? டெல்லி சஹாரன்பூர் டெராடூன் ஹைவேல இருக்கிற எலிவேட்டட் போர்ஷன்ல சோலார் பவர் பிளான்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இனி ஹைவேல போகும்போதே சோலார் பேனல்ஸ பார்க்கலாம். வாவ், ஹைவேஸ்க்கு பவரும் கிடைக்கும், கிரீன் எனர்ஜியும் ப்ரொமோட் ஆகும். செம ஐடியா. அடுத்து PHDCCI, அதாவது PHD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சவுத் கொரியாவை சேர்ந்த புசான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு? 2 நாட்டுக்கும் இடையில பைலேட்டரல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். பிசினஸ் எக்ஸ்சேஞ்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் ஷேரிங்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, பிசினஸ் டீல். நெக்ஸ்ட். ICAI, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன் ஆர்மியோட ஆர்மி பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் APO கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. CA இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஆர்மிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா UDINஸை ரியல் டைம்ல வெரிஃபை பண்ண முடியும். UD9னா? UDINனா யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஒரு 16 கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சர்டிஃபை பண்ற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ICAI இந்த கோடை ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போ ஆர்மி இந்த கோடை வச்சு அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலா இல்லையான்னு உடனே செக் பண்ணிக்கலாம். ஓ, ஃப்ராட தடுக்க ஒரு டிஜிட்டல் வழி. கிளவர் மூவ். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸுக்கு போலாமா? போலாம். ஸ்வீடன் உலகத்தோட முதல் ஃபுல்லி கேஷ்லெஸ் சொசைட்டியா மாறிடுச்சு. வாட்? முழுசாவே கேஷ்லெஸ்ஸா? எப்படி சாத்தியம்? அவங்களோட ஸ்விஷ் அப்படிங்கிற மொபைல் பேமெண்ட் ஆப் தான் முக்கிய காரணம். 2012ல லான்ச் ஆன இந்த ஆப் ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா யூஸ் ஆகுதாம். இதனால கேஷ் புழக்கமே இல்லாம போயிடுச்சு. இன்கிரெடிபிள். நம்ம ஊர்ல எப்போ இப்படி ஆகும்? வேற என்ன பண்றாங்க அவங்க? அவங்களோட சென்ட்ரல் பேங்க் ரிக்ஸ் பேங்க் இ-க்ரோனா அப்படிங்கிற பேர்ல சொந்தமா டிஜிட்டல் கரன்சியையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் இஸ் ஹியர். சரி, அடுத்தது USAல இருந்து ஒரு நியூஸ். மினிட்மேன் 3 மிசைலை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, USAவோட ஏர்ஃபோர்ஸ், குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்டும் ஸ்பேஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த அன்ஆர்ம்டு LGM-30G மினிட்மேன் 3 இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல டெஸ்ட் ஃபேர் செஞ்சிருக்காங்க. அன்ஆர்ம்டுன்னு சொன்னது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க இருந்து டெஸ்ட் பண்ணாங்க? கலிஃபோர்னியால இருக்கிற வேண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து. இந்த டெஸ்ட்டுக்கு பேரு க்ளோரி ட்ரிப் 254. மிசைல் சுமார் 6760 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. தட்ஸ் a long distance. இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியா ஐனி ஏர் பேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஐனி ஏர் பேஸ் எங்க இருக்கு? தஜிகிஸ்தான்ல இருக்கு. அங்க இருந்து நம்ம மிலிட்டரி பர்சனல் அண்ட் எக்யூப்மெண்ட்டை முழுசா வித்ட்ரா பண்ணிட்டோம். பைலேட்டரல் அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆனதுனால இந்த வித்ட்ராயல். காட் இட். அடுத்து பிசினஸ் செக்ஷன். ஒரு பெரிய பேரு உள்ள வருது. NVIDIA. கேமிங் அண்ட் AI கிங் NVIDIAவா? என்ன விஷயம்? NVIDIA இந்தியா டீப் டெக் அலையன்ஸ் IDTAல ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்தியா டீப் டெக் அலையன்ஸ்னா என்னது? இது ஒரு இண்டஸ்ட்ரி லெட் கன்சார்டியம். AI, செமிகண்டக்டர்ஸ், ரோபாட்டிக்ஸ் மாதிரியான கோர் டெக்னாலஜிஸ்ல டெவலப் பண்ற இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் இவங்களோட ஃபோக்கஸ். NVIDIA சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அலையன்ஸோட டோட்டல் கமிட்டட் கேபிட்டல் இப்போ $2 பில்லியன் தாண்டிடுச்சு. $2 பில்லியன், ஹியூஜ். இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது ஒரு பூஸ்டர் டோஸ். வேற என்ன பிசினஸ் நியூஸ்? ஆந்திர பிரதேஷ்ல இந்தியாவோட மிகப்பெரிய மல்டிலேயர்ட் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வரப்போகுது. PCBனா? நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல எல்லாம் ஒரு பச்சை கலர்ல போர்டு இருக்கும்ல, சர்க்கியூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுதான் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட். சிர்மா SGS அப்படிங்கிற கம்பெனி தான் திருப்பதிக்கு பக்கத்துல நைடுபேட்டால 1595 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல இதை அமைக்கிறாங்க. தனியாவா பண்றாங்களா? இல்ல, சவுத் கொரியாவை சேர்ந்த
ஷிம்ஹ்யோப் எலக்ட்ரானிக்ஸ் கூட 51:49 எக்விட்டி ஷேர் ஹோல்டிங் பேசிஸ்ல கொலாபரேட் பண்றாங்க. சூப்பர். அடுத்து சயின்ஸ். கூகுள்ல இருந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் ப்ராஜெக்ட். சொல்லு வெயிட்டிங். ப்ராஜெக்ட் சன்கேச்சர். ஸ்பேஸ் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஏஐ கம்ப்யூட்டேஷனை டெவலப் பண்ற ஒரு ரிசர்ச் இனிஷியேட்டிவ். ஸ்பேஸ்ல ஏஐ டேட்டா சென்டர்ஸா? கேக்கறதுக்கே ஏதோ சைஃபை மூவி மாதிரி இருக்கு. ஆமா, எர்த்ஸ் ஆர்பிட்ல கிடைக்கிற கான்ஸ்டன்ட் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏஐ டேட்டா சென்டர்ஸை பவர் பண்றது தான் இந்த மூன் ஷாட் ப்ராஜெக்டோட எய்ம். சோலார் பவர்ட் சேட்டலைட்ஸ்ல கூகுளோட டென்சார் ப்ராசஸிங் யூனிட்ஸை வச்சு ஆர்பிட்டிங் டேட்டா சென்டர்ஸை உருவாக்க போறாங்க. அன்பிலீவபிள். கூகுள் இஸ் ஆல்வேஸ் ஆன் அனதர் லெவல். அடுத்த ஸ்டேட் நியூஸ். மகாராஷ்டிரா ஸ்டார்லிங்க் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கா? எதுக்காக? ரிமோட் அண்ட் அண்டர்சர்வ்ட் ரீஜியன்ஸ்ல சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்லிங்க் கூட ஃபார்மலா பார்ட்னர் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் மகாராஷ்டிரா தான். அப்போ ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் இல்லாத கிராமங்களுக்கு கூட இனி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்குமா? ஆமா, ஸ்டார்லிங்கோட லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் மூலமா டிஜிட்டல் டிவைட குறைக்க இது உதவும். தட்ஸ் அமேசிங். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ். செர்ஜியோ கோர் இந்தியாவுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் அம்பாசிடரா பதவியேற்றிருக்காரு. ஜஸ்ட் அ ஒன் லைனர். ஓகே, அடுத்து அவார்ட்ஸ். பஹ்ரைனோட மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஜெனரல் ஷைக் ராஷித் பின் அப்துல்லா அல் கலிஃபாக்கு இன்டர்போல் மெடல் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் விருது வழங்கப்பட்டிருக்கு. வாவ், பெரிய அவார்ட். யார் கொடுத்தாங்க? இன்டர்போலோட பிரசிடென்ட் மேஜர் ஜெனரல் டாக்டர் அஹ்மத் நாஷர் அல் ரைசி இந்த அவார்டை கொடுத்திருக்காரு. சூப்பர். இன்னொரு அவார்ட் நியூஸ் இருக்கு. ஏஷியா இன்சூரன்ஸ் அவார்ட்ஸ் 2025 சிங்கப்பூர்ல நடந்திருக்கு. நம்ம ஊரு கம்பெனிஸும் கலக்கியிருக்கு. யாருக்கெல்லாம் அவார்ட்? கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு 2 அவார்ட், டிஜிட்டல் இன்சூரர் ஆஃப் த இயர் அண்ட் விமன் லீடர் ஆஃப் த இயர். விமன் லீடர் அவார்டை அவங்க மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஜாஸ்லின் கோலி வாங்கியிருக்காங்க. டபுள் டமாக்கா ஃபார் டிஜிட். வேற யார் வின்னர்ஸ்? அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா ஏஐசி அவங்களோட செவான் எக்ஸ்டி பிளாட்ஃபார்முக்காக டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் த இயர் அவார்டும், அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் த இயர் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு ஆல் தி வின்னர்ஸ். இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. எஸ், ஆனா நம்ம பாட்காஸ்ட் முடியல. ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற ஒரு டெய்லி குவிஸ் காம்படிஷன். எவ்ரிடே நைட் 8 PM நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இதே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது சும்மா குவிஸ் இல்ல, இட்ஸ் an IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஆமா, மாசம் புது லீக் தொடங்கும். உங்க ஸ்கோர்ஸை மாச கடைசி வரைக்கும் கணக்குல எடுத்துப்பாங்க. அட் த எண்ட் வின்னர்ஸ் கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். சோ படிச்சதோட நிறுத்தாம உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க, கம்பீட் பண்ண அண்ட் ரிவார்ட்ஸ் ஜெயிக்க உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். டோன்ட் மிஸ் இட். இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Nila. And this is Sibi signing off from Score Clever. Keep learning, keep growing.